ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் திருக்குறள் பார்க்கலாம். திருக்குறளில் ஒழுக்கமுடைமை அதிகாரம். ஒழுக்கம் வெளுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் எப்போதும் மேன்மையை தருவதனால் அந்த ஒழுக்கமே உயிரிலின் மேலானதாக சான்றோர்களால் காக்கப்படும். இதில் இருக்க சொற்பொருள் விழுப்பம் அப்படின்னா ஒழுக்கம், ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. இதனுடைய பொருள் வருந்தியேனும் ஒழுக்கத்தை போற்றி காக்க வேண்டும். பலவும் ஆராய்ந்து கை கொண்டு தெளிந்தாலும் ஒழுக்கமே உயிருக்கு துணையாகும். இதில் இருக்கக்கூடிய சொற்பொருள் பரிந்து அப்படின்னா விரும்பி, தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இதனுடைய பொருள் ஒழுக்கம் உடையவராக இருப்பதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மை. ஒழுக்கம் கெடுதல் இழிந்த பிறப்பின் தன்மையாகிவிடும். குடிமை உயர்குடி, இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர். மரப்பினும் ஒத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக் கெடும். பிறப்பு ஒழுக்கங் குன்றக் கெடும். கற்றதை மறந்தாலும் மீண்டும் ஓதி கற்றுக்கொள்ளலாம். ஆனால் வேதமோதுவான் பிறப்பால் வந்த உயர்வு அவன் ஒழுக்கம் குன்றினால் கெடும். அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமிழான் கண் உயர்வு. இதனுடைய பொருள் பொறாமை உடையவனிடத்திலே ஆக்கம் அமையாதது போல ஒழுக்கம் இல்லாதவன் வாழ்க்கையிலும் உயர்வு இல்லை. இருக்கக்கூடிய சொற்பொருள் அழுக்காறு அப்படின்னா பொறாமை, ஆக்கம், செல்வம். ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கறிந்து. இதனுடைய பொருள் மன வலிமை உடையவர் ஒழுக்கம் குன்றுதலால் குற்றம் நேரிடுதலை அறிந்து ஒழுக்கத்திலிருந்து ஒரு போதுமே பிறழ மாட்டார்கள். ஓல்கார் அப்படின்னா விலக மாட்டார். உறவோர் மன வலிமையுடையோர். ஏதம் குற்றம். ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. இதனுடைய பொருள் ஒழுக்கத்தால் எல்லோரும் மேன்மை அடைவார்கள், ஒழுக்கக்கேட்டால் அடையத்தகாத பழியை அடைவார்கள். இதற்குரிய சொற்பொருள் எய்துவார் அப்படின்னா அடைவர். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இதனுடைய பொருள் நல்ல ஒழுக்கமானது இன்பமான நல்வாழ்வுக்கு வித்தாகும், தீய ஒழுக்கமோ எக்காலத்தும் துன்பத்தையே தரும். இடும்பை அப்படின்னா துன்பம். வித்து விதை. ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லவே தீய வழுக்கியும் வாயாற்றொழல். இதனுடைய பொருள் தீய சொற்களை தவறியும் தம் வாயினால் சொல்லும் குற்றம் நல்ல ஒழுக்கம் உடையவர்களுக்கு ஒருபோதும் பொருந்தாத பண்பாகும். நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களுக்கு பொருந்தாத பண்பு எது அப்படின்னா தீய சொற்களை தவறியும் தம் வாயினால் சொல்லும் குற்றம். சொற்பொருள் ஒல்லவே அப்படின்னா இயலவே. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லா அறிவிலாதார். இதனுடைய பொருள் உலகத்தாரோடு பொருந்தி ஒழுகும் தன்மையை அறியாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவர். சொற்பொருள் உலகம் உயர்ந்தோர் ஒட்ட பொருந்த ஒழுங்க, ஒழுகல் நடத்தல் வாழ்தல்.
உலகம் உயர்ந்த ஒட்ட அப்படின்னா பொருந்த ஒழுகல், உலகத்தாரோடு பொருந்தி வாழ்ந்தல். பொருந்த ஒழுகல் அப்படின்னா நடத்தல். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.